நாம எல்லோருமே மனிதர்கள்தாம். இந்த உலக வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ, சின்னதாவோ பெருசாவோ எத்தனையோ தவறுகளையும் பாவங்களையும் செஞ்சுடுறோம். சில நேரங்கள்ல அந்த பாவச் சுமை நம்ம மனச ஒரு பெரிய பாறை மாதிரி அழுத்தும்போது, தனிமையில அல்லாஹ் முன்னாடி நின்னு, யா அல்லாஹ், இத்தனை பாவம் செஞ்சுட்டேனே, எனக்கு மன்னிப்பே கிடைக்காதா? நான் மறுபடியும் ஒரு தூய்மையான வாழ்க்கைய வாழ முடியாதா? அப்படின்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? அந்த குற்ற உணர்ச்சியால உங்க இதயம் கனத்துப் போயிருக்கா? கவலையே வேண்டாம். கருணையாளனான அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னா, நமக்காகவே ஒரு பொன்னான நாளை அமைச்சுக் கொடுத்திருக்கான். அந்த ஒரு நாள்ல நம்ம பாவங்கள் வானத்தை முற்ற அளவுக்கு இருந்தாலும் சரி, கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் சரி, உண்மையான உள்ளத்தோட அவன்கிட்ட கையேந்தினா அத்தனையும் மன்னிக்க அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நாள்ல கேட்கப்படுற துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுறது இல்ல. அதுதான் அரஃபா நாள். அந்த மகத்தான நாள்ல உங்க பாவங்களையெல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவாவை பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் எனக்கு முன்வந்த நபிமார்களும் சொன்னதிலேயே மிகச் சிறந்த வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த அரஃபா நாள்னா என்ன? அதோட சிறப்பு என்னன்னு முதல்ல சுருக்கமா பார்த்துடலாம். ஹஜ் பயணத்தோட மிக முக்கியமான கடமை அரஃபா மைதானத்துல தங்குறதுதான். துல்ஹஜ் மாசத்தோட 9ஆம் நாள்தான் இந்த அரஃபா நாள். உலகத்தோட எல்லா பகுதியிலிருந்தும் வந்த லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒரே மாதிரி உடையில, ஒரே நோக்கத்தோட அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யற அந்த காட்சி உண்மையிலேயே மெய்ச்சிலிருக்க வைக்கும். ஆனா ஹஜ்ஜுக்கு போகாத நமக்கும் அந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய பாக்கியம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அரஃபா நாள் நோன்பு. இந்த நோன்பு வைக்கிறதால முந்தைய வருடம் மற்றும் வரக்கூடிய வருடம் ஆகிய 2 வருடங்களின் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு நாள் நோன்புக்கு இவ்வளவு பெரிய பரிசா? இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம், பெரும் பாவங்களுக்கு நாம தனியாக பாவ மன்னிப்பு கேட்கணும். இதைவிட இன்னொரு மகத்தான சிறப்பு என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அரஃபா நாளில் தன் அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதை விட மிக அதிகமாக வேறு எந்த நாளிலும் விடுதலை அளிப்பதில்லை. அன்று அவன் தன் அடியார்களிடம் மிக நெருங்கி வந்து வானவர்களிடம், இதோ என் அடியார்கள் பரட்டத் தலையர்களாக புழுதி படிந்தவர்களாக என்னிடம் வந்திருக்கிறார்கள், இவர்கள் என்ன தேடுகிறார்கள் என்று பாருங்கள் என்று பெருமையாகக் கேட்கிறான். கொஞ்சம் சிந்திச்சுப் பாருங்க சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வே நம்மள பத்தி வானவர்கள் கிட்ட பெருமையா பேசக்கூடிய ஒரு நாள். அவன் நம்ம கிட்ட நெருங்கி வந்து, பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? நான் அவரை மன்னிக்கிறேன். என்னிடம் கேட்பவர் உண்டா? நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கேட்கும் ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பை நாம நழுவ விடலாமா? நிச்சயம் கூடாது. இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் துஆ. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட மிக சக்தி வாய்ந்த துஆ இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதோட அர்த்தம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானோர் யாருமில்லை. ஆட்சியெல்லாம் அவனுக்கே, புகழனைத்தும் அவனுக்கே, அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இது ஒரு முஸ்லிமின் அசைக்க முடியாத நம்பிக்கை அறிக்கை. நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது இந்த துஆவை அர்த்தம் உணர்ந்து சொல்லிப் பாருங்க. இந்த உலகத்தோட ஆட்சியே அவனுக்குத்தான், எல்லா அதிகாரமும் அவனிடமே இருக்கு. அவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும்னு உங்க உள்ளம் நம்பும்போது உங்க கவலைகள் எல்லாம் எவ்வளவு சிறியதுன்னு உங்களுக்கு புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 100 முறை சொல்றாரோ அவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும், 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் அழிக்கப்படும், அன்றைய நாள் மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், இந்த 10 நாட்கள்ல இந்த திக்ரை அதிகமா ஓதுங்க. இது உங்க நம்பிக்கையை பலப்படுத்தி எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாத்து அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரும் முதல் பொக்கிஷம். நம்மள பல பேருக்கு இருக்கிற அடுத்த பெரிய கவலை வாழ்க்கையில பறக்கத்தில்லாததுதான். நேரத்துல பறக்கத்தில்ல, செல்வத்துல பறக்கத்தில்ல, சந்தோஷத்துல பறக்கத்தில்லன்னு நாம நினைக்கிறோம். அல்லாஹ்வின் அருளையும் பறக்கத்தையும் நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள் எவை தெரியுமா? அதுதான் நம்ம 2வது பொக்கிஷம்.
அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான 4 வார்த்தைகளின் தொகுப்பு. சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பரு. இதன் பொருள், அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை, அல்லாஹ் மிகப் பெரியவன். இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த திக்ரை சொல்லச் சொல்ல உங்க நாவு அல்லாஹ்வின் நினைவில் ஈரமாகும். இந்த துல்ஹஜ் மாதத்தோட 10 நாட்கள்ல இந்த திக்ரை உங்க தாரக மந்திரமா ஆக்கிக்கோங்க. நடக்கும்போதும் அமரும்போதும் வேலை செய்யும்போதும் இதை சொல்லிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் நினைவு உங்க உள்ளத்தில் நிறைந்தால் அவனுடைய பரக்கத் உங்க வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நிரம்பும். இது பரக்கத்தையும் அருளையும் அள்ளித்தரும் 2வது பொக்கிஷம். இப்ப 3வது மிக முக்கியமான ரகசியத்துக்கு வருவோம். இந்த 10 நாட்கள்ல நாம நிறைய நல்ல அமல்கள் செய்றோம், தொழுகிறோம், திக்ரு செய்றோம், துஆ கேட்கிறோம். ஆனா இதெல்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படலைனா என்ன ஆகும்? நம்ம எல்லா முயற்சியும் வீணாகிவிடும் இல்லையா? நம்ம அமல்களையும் துஆக்களையும் அல்லாஹ்விடம் கொண்டு போய்ச் சேர்க்கிற, அதை அவன் அங்கீகரிக்கக் கோருகிற அந்த திறவுகோல் எது? அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு அழகான துஆ. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இதன் பொருள், எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இந்த நற்செயலை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய். சிந்திச்சுப் பாருங்க, அல்லாஹ்வின் 2 நபிமார்கள் அவனுக்கு விருப்பமான ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆனாலும் பணிவோடு, இறைவா, இதை ஏற்றுக்கொள் என்று கேட்கிறார்கள். அப்போ சாதாரண அடியார்களான நாம நம்ம ஒவ்வொரு அமலுக்குப் பிறகும் ஒவ்வொரு துஆவுக்குப் பிறகும் எவ்வளவு பணிவா அல்லாஹ்விடம் கேட்கணும்? நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும், கஷ்டப்பட்டு துஆ கேட்டாலும் இறுதியில இந்த வார்த்தைகளைச் சொல்லி, யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள் என்று மனமுருகி கேளுங்க. இது உங்களுடைய இபாதத்களின் மணிமகுடம். உங்களுடைய முயற்சிகள் வீணாகாமல் அல்லாஹ்விடம் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும். இது இம்மை மறுமை வெற்றிக்கான 3வது மகத்தான பொக்கிஷம். இந்த 3 துஆக்களும் சாதாரணமானவை அல்ல. இவை ஈமானின் ஆணிவேர்கள். துல்ஹஜ்ஜின் இந்த நாட்களில் இந்த 3 துஆக்களையும் உங்க நாவுகளில் எப்போதுமே உயிர்ப்போடு வச்சுக்கோங்க. உங்க தொழுகைகள்ல, உங்க துஆக்கள்ல, உங்க ஓய்வு நேரங்கள்ல, ஏன் உங்க அன்றாட வேலைகள்ல கூட இத ஓதிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ், இந்த 10 நாட்கள் முடியறதுக்குள்ள உங்க உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு விதமான நிம்மதியை, ஒரு புது நம்பிக்கையை நீங்க உணர்வீங்க. உங்க துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் உங்க பிரச்சனைகள் தீருவதையும் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த நல்ல செய்தி உங்களை அடைஞ்ச மாதிரி இது உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் போய்ச் சேர உதவுங்க. இந்த வீடியோவை உங்க வாட்ஸ்அப் குழுக்களிலும் சமூக ஊடகங்களிலும் அதிகமா பகிருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லாரோட பாவங்களையும் மன்னிப்பானாக, நமது துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. இந்த துல்ஹஜ் மாதத்தின் முழுமையான பரக்கத்தையும் அருளையும் நம்ம எல்லாருக்கும் தந்தருள்வானாக. நமது கஷ்டங்களை நீக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்தருள்வானாக.